Second one. தஞ்சாவூர் பீட்டர் ஸ்கூல் கிரவுண்டில் 10/8/2024 மேட்ச் நடக்குது. இங்கே 20K டோர்னமெண்ட் பாரத் பிரதர்ஸ் செகண்ட் இயர் டோர்னமெண்ட். இது 10 மற்றும் 11 நடக்கும் இந்த டோர்னமெண்ட். மொத்தம் 12 டீம் 2 ரவுண்ட் கட் பண்ணாலே ப்ரைஸ் ஒன்று குவாலிஃபை ஆகலாம். இன்னைய இடையில முதல் மேட்சாக 11 ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் மார்னிங் பிளேயர்ஸ். 5 ஓவர் மேட்ச்சு. இதோட ஒரு பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரும். கடந்த 2-3 டோர்னமெண்ட்டாகவே ஐடிஐ ஒன்றா தான் இருக்கும். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த கிரவுண்டில் டபுள் எண்டு 2 மாற்றி மாற்றி ஆடணும். டாப் இங்கே யாருக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. டபுள் எண்டு மேட்ச் இது. மார்னிங் பிளேயர்ஸ்லேருந்து ஓப்பனிங் பிளேயராக மனோஜ் மற்றும் பாண்டி ஸ்ட்ரைக்கில் இருப்பார். மனோஜ் நான் ஸ்ட்ரைக் 2. இந்த மேட்ச்சுக்கு மெயினான பேராக ராவோ, லெஜெண்டர் சூர்யா. முதல்வர் கூட கேப்டா ஸ்ட்ரைக்கில் பாண்டி. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். பால் வேண்டிய செகண்ட் ஒன். எக்ஸ்டம்பில் ஃபீல்டர் யாரும் இல்லை, வெளியில் வேகமாக ட்ராவல் பால். இங்கே 4க்கான வாய்ப்பு. 5th ஒன். அகைன் ஒரு டாட். இங்கே தொடர்ந்து 3 பால் டாட் பால் கேப்டா. ஒரு 4க்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி ஒன் இல்லை அகைன் தொடர்ந்து 4 பால் டாட் பால் போட்டுருக்காருங்க. ஒரு 4க்கு அப்புறம் நல்ல கம்பேக். இங்கே கேப்டா ஆக்சுவலாக முதல் ஓவர் 5 ரன்னுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. ஸ்கோர் 5 விக்கெட் எதுவும் யூஸ் பண்ணல மார்னிங் பிளேயர். செகண்ட் ஓவர் கூட லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் முகேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மனோஜ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை 4க்கான வாய்ப்பா 4ங்க. முதல் பால் 4 பதிவு பண்ணிருக்காரு. எக்ஸலண்டாக மனோஜ். இங்கே செகண்ட் ஒன் அகைன் பின்னாடி கேப்டா ஃபீல்டிங் சிங்கிள் ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் நல்ல எக்ஸலண்ட். நல்ல ஒரு யாக்க கரெக்டான கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்டான பவுலிங். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் கடைசி 2 பாலும் ஒரு டாட் பால். இதுவும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ந்து 3 பால் டாட் பாலுங்க. 2 ஓவர் முடிஞ்சது. மார்னிங் பிளேயர்ஸ் 10 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் 2 ஓவர் போட்ட பவுலர்ஸ்னு 5 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க தங்களோட ஓவரில். 3வது ஓவர் போட்ட கேப்டா ஸ்ட்ரைக்கில் மனோஜ். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே 4 அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஓவர் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஓவரில் முதல் 2 பால் டாட் பால். தேர்ட் ஓவரில் ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே வெளியில் 2 ரன் ஈஸியாக அலோவ் பண்ணியிருக்காங்க. 4th ஒன் அகைன் இங்கே பின்னாடி கேப்பில் போகுமா நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள் ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. போன பால் வேண்டிய கை பால். இங்கே கடைசி ஒன் இது டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 14. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 11 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து 4th ஓவர் கூட சிரஞ்சீவி. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக ஃபுல்டாஸை வாங்கி 2க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓடலைங்க. நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் 4th ஓவரில் ஃபுல்டாஸ் பால் பேட்டில் அடித்து காலில் அடிச்சிருக்கு. சிங்கிள் ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. 4th ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் ஸ்லிப்பில் ராமன் சிங்கிள் ரன். 5th ஒன் அடிச்சிருக்காங்க. லெக் ஸ்டம்பில் 6க்கான வாய்ப்பா இல்லை விக்கெட்டுக்கான வாய்ப்பா 6 தான் கண்டிப்பாக. முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு வினோத். இங்கே எக்ஸலண்டான ஒரு 6, தேவையான ஒரு 6 கூட. லாஸ்ட் ஒன் இறங்கி போனார். விக்கெட்டுக்கான வாய்ப்பா கீழே ஃபீல்டர் ஃப்ராங்க். எக்ஸலண்டான கேட்சிங்க. நல்ல ஒரு கம்பேக். இங்கே சிரஞ்சீவி போன பால் 6 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே அவுட் ஆகிருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 23. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட ராம் ஸ்ட்ரைக்கில் மனோஜ். நல்ல ஒரு யாக்க பர்ஃபெக்டாக கீப்பராக ஓடி போயிருக்காரு. 2 ரன் ஈஸியாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்குது. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பு இல்லை. 1 ஓவர்ஸ்லேயும் 4. எக்ஸலண்டான ஒரு 4. முதல் பால் 2, அடுத்த பால் ஒரு 4. 6 ரன் வந்துருக்கு முதல் 2 பாலுக்கு. தேர்ட் ஒன் அகைன் இங்கே ஸ்ட்ரைட்டாங்க. கை கேப்பில் போயிருக்கு. இன்னும் வந்து போது 4 போல கை கேப்புக்குள்ளே போயிருக்குங்க. 4 பேக் ஒரு 4 பதிவு பண்ணுறாங்க மனோஜ். இங்கே கடைசி ஓவரில் தேவையான ரன்கள் வந்து கொண்டு இருக்கிறது. 4th ஒன் இதையும் அடிச்சிருக்காங்க. எப்பா 6க்கான வாய்ப்பா 6ங்க. கிளியரான ஒரு பேட்டிங். இங்கே தொடர்ந்து 3 பவுண்டரி அடிக்கிறாரு மனோஜ். இங்கே முதல் 4 ஓவர் கம்மியாக தான் வந்து ஆடி இருந்தாங்க. கடைசி ஓவரில்
இப்போவே 15 ரன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சாரி 16 ரன் வந்துருக்கு. ஒன் வைல்டு ரைபால் இங்கே 51 ஃபுல் டாஸ் பால் ட்ரை டு ஃபீல்டர். இதுவும் 1 நிமிஷம் 4 முன்னாடி வந்து எடுக்கலாமா கேப்டன் இங்கே ஃபீல்டர். அதே இடத்துல 2 வாட்டி போயிருக்கு பால் 1-6ல். இன்னிங்ஸோட கடைசி ஒன்றுங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இதையும் அடிச்சிருக்காரு. கேப்லையான்னு பார்க்கணும். இல்லைங்க 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? பிடிச்சடிச்சா அவுட்டா டேரக்ட் ஹிட்டு. அவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். 3ஆவது ரன்னுக்கான அலோவங்க. கீப்பர் பிடிச்சடிச்சா அவுட்டுங்க. 3ஆவது ரன்னோட போய் அவுட்டாக இருக்காங்க. எக்ஸலண்டான பேட்டிங் சொல்லலாங்க மனோஜிங்க. பெவிலியன்லேருந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் அங்கே அவருக்கு. எக்ஸலண்டாக நாக்கிங்க. ஓப்பனிங் வந்து ஆடினார். கடைசி ஓவரில் எக்ஸலண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்க டீமுக்கு. 5 ஓவருக்கு மார்னிங் பிளேயர்ஸ் 46 ரன் அடித்து 47 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க 11 ரன்ஸுக்கு. ஓப்பனிங் பிளேயராக டேனியல் மற்றும் ஃப்ராங்க் இங்கே 11 ரன்ஸ்லேருந்து 47 ரன்னை சேஸ் பண்ண வந்திருக்காங்க 5 ஓவரில். ஃபர்ஸ்ட் ஓவர் கூட கோலி மார்னிங் பிளேயர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலிங்க. முதல் பாலே டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டம்பில் பிளேயர் வெளில இருக்காரு. 4ங்க. முதல் 4 பதிவு பண்ணுறாரு டேனியல் இங்கே. தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டர் கையிலையா கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஈஸியான ஒரு கேட்சின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃப்ராங்க் இங்கே கேட்ச் பிடிக்க முடியாது. அந்த ஒய்டாக போனது. ஓவரால் டாட் பால் லாஸ்ட் ஒன் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல. இது எக்ஸலண்டாக போட்டு இருக்காரு. ஒரு ஓவர் முடிஞ்சிட்டு ஸ்கோர் 6 11 ரன்ஸ் இங்கே. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. பவர் பிளே முடியுது இதோட. செகண்ட் ஓவர் கூட நியூ பவுலர் அர்ஜுன் உள்ள. செகண்ட் ஓவரில் முதல் 2 பால் டாட் பால் ப்ளஸ் ஒரு வைடு ட்ரை பால் இங்கே. தேர்ட் ஒன் ராக்கெட் ஷாட் ஹெலிகாப்டர் ஷாட் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் சிங்கிள் ரன் அலோவ் பண்ணி 1. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் நெக்ஸ்ட் ஸ்டம்பில் பனிஷ்மெண்டா. முன்னாடி வந்திருக்காரு ஃபீல்டர். 4ன்னு நினைக்கிறேன். 4 தான் இங்கே. பின்னாடி இருந்தால் ஒரு கேட்சை பிடிச்சிருக்கலாம். எக்ஸலண்டாக 4 பதிவு பண்ணியிருக்காரு டேனி. இது இவருக்கு 2வது பவுண்டரி. ஃபிஃப்த் ஒன் அகேன் இங்கே லெக் ஸ்டம்பில் சரியான ஹைட்டு. சரிங்களா வாய்ப்பாக இல்லைங்க. 6 அங்கே எங்கேயோ போய் விழுவுது. பேக் பவுண்டரி அடிக்கிறாரு இங்கே டேனி. லாஸ்ட் ஒன் அகேன் ஒரு பவுண்டரியா. ராக்கெட் ஷாட் மாதிரி இருந்துச்சு. எங்கே 4 3 பவுண்டரி தொடர்ந்து அடிக்கிறாரு இங்கே. அந்த சைடு மனோஜ் அடிச்சு அந்த சைடு டேனி. போட்டி தான் இங்கே. 2 ஓவர் ஸ்கோர் 22. விக்கெட் எதுவும் இங்கே லூஸ் பண்ணலாம். 11 ரன்ஸ் இங்கே. எக்ஸலண்டான ஒரு பேட்டிங். டேனியலுக்கு கையில் ஒரு கேட்ச் வந்தது ஃபர்ஸ்ட் ஒன்றில் விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லலாங்க இங்கே. எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் இங்கே. 2-4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. 3ஆவது ஓவர் கூட ஃபர்ஸ்ட் ஓவர் கூட கோலி ஸ்ட்ரைட்டில் ஃப்ராங்க். செகண்ட் ஒன் போனவால் டாட் பால் அடிச்சிருக்காரு. ஹெலிகாப்டரு 4 ஃப்ராங்க் பேட்லேருந்து இங்கே 4 வருது இந்த இன்னிங்ஸில். தேர்ட் ஒன் கேனிங்க உள்ள வந்த பால் 2 வாய்ப்பு இல்லை. சிங்கிள் ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. கடைசி 2 பால் டாட் பால். தேர்ட் ஓவரில் கடைசி ஒன்றுங்க அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்பில் வாங்கி இந்த வாட்டி கேட்சை பிடிப்பாங்களா? 6ங்க. உடச்ச பாலுக்கு ஒரு 6ங்க. 3 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 33. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணாங்க 11 ரன்ஸ். நான் 12 பாலுக்கு 14 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணேன். ஃபோர்த் ஓவர் கூட மனோஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைட்டில் ஃப்ராங்க். முதல் பாலே ஒரு டாஸ் பால் பிளேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ரன் அலோவ் பண்ணி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் போனவால் டாட் பால். கேன ஒரு டாட் பால் இங்கே பேக். முதல் 3 பாலில் ஒரு ரன் இருக்குது. 9 பாலுக்கு 13. ஒய்டு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. போல்டு விட்டுண்டா. ஆனால் பின்னாடி தட்டி போய் 4 தேவையான ஒரு 4 ஒன்றுக்குன்னு சொல்லலாம். போல்டு லைனில் போட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸாக வாங்கி ஸ்ட்ரைட்டாக இந்த கையில் 2 வாய்ப்பு இருக்குமா இல்லை. சிங்கிள் 4 ஓவர் இருக்குது. 11 ரன்ஸ் 39 அடிச்சு விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலைங்க. நான் 6 பாலுக்கு 8 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் 8 ரன் அடிக்கணும். பவுலர் நீ பவுலர் ஹை வந்திருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே 6-8 டாஸ் பால் தலையை தாண்டி வச்சுங்க. அதுக்கான வாய்ப்பா 4ங்க. முதல் பால் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. ப்ரெஷர் கண்டிஷன் ஆடி இருக்கான்னு சொல்லலாம் டேனியல். 5 பாலுக்கு 4 அடிக்கணும். செகண்ட் ஒன் சைடும் போல கையே ரன் அவுட்டுங்க. எக்ஸலண்டான ஒரு ரன் அவுட் இங்கே பிடிச்சடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க இங்கே. கடைசி வரைக்கும் எக்ஸலண்டாக ஆடினார் டேனி. 4 பாலுக்கு 4 அடிக்கணும். 11 ரன்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேனாக ராமுல்ல 9 செகண்டில் இருப்பார். போன பால் வைடு. இப்போ 4 பாலுக்கு 3 அடிக்கணும். தேர்ட் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ராங்க்கு. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. 11 ரன்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வின் பண்ணி செகண்ட் ஒன் குவாலிஃபை ஆகிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் மனோஜ் இங்கே. கடைசி வந்து யூஎஸ்டி 3 ரன் அடிச்சிருந்தாரு. பேட்டிங்